அனைவருக்கும் வணக்கம். நியமம் தற்சார்பு அங்காடி பெரம்பலூர். வறுமையான குடும்பத்துல பிறந்த அவரு விறகு வெட்டுவாரு, பயிர் தொழில் செய்வாரு, இன்னும் பல கடினமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவர் குழந்தை பருவத்திலேயே அவங்க அம்மாவை இழந்துடுறாரு. இன்னும் பருவத்துக்கு வரும்பொழுது அவங்க சகோதரியும் அவர் இழந்துடுறாரு. இவரும் அவங்க அப்பாவும் மட்டும்தான். இவருடைய அப்பா ஒரு கூலி தொழிலாளி. இவரு அரசியலுக்கு வந்திருக்காரு. பெரிய பதவி கூட வகிச்சிருக்காரு. ஆனா அவரு வெற்றிய விட தோல்விய தான் அதிகமா சந்திச்சிருக்காரு. இப்ப நாம பார்க்க போறது அவருடைய அரசியலையோ, இல்ல அவருடைய போர்களையோ, இல்ல அவருடைய சீர்திருத்தங்களையோ அல்ல. இவரோட பையன் ஸ்கூலுக்கு நாள் போகும்போது, அந்த ஆசிரியருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அதுல இவன பணக்காரன் ஆக்கணுமோ, இல்ல பெரிய பதவி வகிக்கிற மாரி இவன மாத்தணும்னோ அந்த கடிதத்துல இல்ல. அதுக்கு மாறா ஒவ்வொரு மோசமான நபர்களுக்குள்ளேயும் ஒரு நல்லவன் இருப்பான், ஒரு கதாநாயகன் இருப்பான் அப்படின்னு அவனுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒவ்வொரு மோசமான அரசியல்வாதிக்குள்ளேயும் ஒரு நல்ல தலைவர் இருப்பாரு அப்படிங்கிறதையும் அவனுக்கு சொல்லிக் கொடுங்க. அவனுடைய கருத்துக்கள் சரியானதா இருந்தா எத்தனை பேர் எதிர்த்தாலும் அவங்கள எதிர்த்து நிக்கிற அளவுக்கு தைரியத்தை சொல்லிக் கொடுங்க. மென்மையா இருக்கிற நபர்கள்கிட்ட மென்மையாவும், கடினமா இருக்கிற நபர்கள்ட்ட கடினமாகவும் எப்படி இருக்கிறதுங்கிறத சொல்லிக் கொடுங்க. அவன் துன்பத்திலையும், சோகத்திலையும் இருக்கும் பொழுது சிரிக்கிறது எப்படின்னு கத்துக் கொடுங்க. முக்கியமா ஏமாத்தி ஜெயிக்கிறத விட கௌரவமா தோத்து போலாங்கிறத சொல்லிக் கொடுங்க. இவர் தன்னோட பையனுக்கு பணக்காரர் ஆவறதுக்கான வழிகளை சொல்லிக் கொடுங்க. அதுக்கான படிப்பை சொல்லிக் கொடுங்கன்னு அவர் கேட்கல. அவனுக்கு சிறந்த மனிதனாகவும் மனிதாபம் மிக்க மனிதராகவும் வாழ்றதுக்கான வழிகளை சொல்லிக் கொடுங்கன்னு தான் அவர் கேட்கிறாரு. அந்த நபர் தான் அமெரிக்காவின் அதிபரான முன்னாள் அப்ரஹாம் லிங்கன் அவர்கள். அதுக்கு மாறா அவனுக்கு பணக்காரர் ஆவறதுக்கான வழிகளை சொல்லிக் கொடுங்கன்னு அவர் கேட்கல. பணம், புகழ், பெயர் இதெல்லாம் முக்கியம் இல்ல அப்படிங்கிறத அவங்க பையனுக்கு சொல்லி கொடுக்கறது மூலமா நமக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு அப்ரஹாம் லிங்கன் அவர்கள். அதே மாதிரி உங்க குழந்தைங்க ஃபர்ஸ்டா இருக்கணும், பெஸ்டா இருக்கணும் அப்படி சொல்லி கொடுக்கறதுக்கு பதிலா மனிதாபிமானத்தோட நல்லவனா கேரக்டர் வைஸ் இருக்கணுங்கிறத சொல்லி கொடுங்க. கேரக்டர் வைஸ் பெஸ்ட்ன்னு உங்க குழந்தைகள் சொல்றதுல தான் உங்களோட வெற்றி இருக்குது. சிறந்த பண்புள்ள மனிதர்களையும் குழந்தைகளையும் உருவாக்குறது நம்மளோட பொறுப்பு. அடுத்த தலைமுறை பண்புள்ள சிறந்த மனிதர்களா உருவாக்குறது பெற்றோர்களாகிய நம்மளோட கையில தான் இருக்கு.